பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் தேவன் கொடுத்த வேத வசனம் யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 5:9. வேதம் மீவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். ஆமென். ஆண்டு சொல்றாரு, நான் உங்க வாழ்க்கையில ஆமென். நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த புதிய வருஷம் வந்துடுச்சே, இந்த அரை மணி நாட்களே எப்படி இருக்குமோ, அநேக காரியங்கள் இருக்கிறதே, தேவைங்க இருக்கிறதே, சூழ்நிலை எப்படி நம்ம தாண்டு போறோமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அதாவது நீங்க நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை இந்த வருஷம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க நினைக்கலாம், இது ஆகுமா இது ஆகாதுன்று. ஆனா நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க யோசிக்கிறதுக்கும் மேலான காரியங்களை ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அதே போல பார்க்க சொல்றாரு, எண்ணி முடியாத அதிசயங்கள். ஆமென். இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. நான் உங்களுக்கு அதிசயங்கள் மேல் அதிசயங்கள் மேல் அதிசயத்தின் மேல உங்களுக்கு அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பேன். ஆமென். நம்ம எண்ணவே முடியாது. ஏசப்பா இந்த வருஷம் எனக்கு 5 அற்புதம் பண்ணாரு, பெரிய ஒரு 1000 அற்புதம் பண்ணாரு. நம்ம நினைப்பதுக்கும், அதாவது நம்ம நினைக்க கூடாத அளவுக்கு நம்ம அதை கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அதிசயங்களை ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்க போகிறார். ஆமென். சொல்றது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏசப்பா செய்ய போறாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ அநேக வருஷமா எனக்கு இந்த திருமண வாழ்க்கை எனக்கு தடைப்பட்டு இருக்கிறதே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, இல்லை என் பிஸ்னஸ்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல, நான் ரொம்ப வருஷமா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே, இந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால முடியலையே, எனக்கு ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முடியலையே, எல்லாமே ஓகே சக்ஸஸ் ஆகிற நிலைமையில் இருக்குது, ஆனால் திடீர்னு அது கைவிட்டு போகுதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் உங்களுக்கு அதை கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறாரு. நீங்க நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும், அதுதான் நம்ம நினைவதுக்கும் மேலாக காரியங்களை ஆண்டவர் செய்து இந்த வருஷம் உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நினைக்கல, ஒரு சின்ன வீடு வாங்கினா போதுமே, ஒரு சின்ன ஒரு வண்டி வாங்கினா போதுமே, இல்ல சின்ன ஒரு இடம் வாங்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைப்பதுக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அநேக நீங்க நீங்க எண்ணி முடியாத அதிசயங்களை ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்து உங்கள் நாமத்தை ஏசப்பா நாமத்தை மையப்படுத்த போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, அப்பா இந்த நாள் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே, இதோ இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் அப்பா தடைப்பட்டு இருக்கிறதோ, ஆண்டவரே எந்த காரியத்தில் ஆண்டவரே அவங்களுக்கு அற்புதம் அதிசயங்கள் நடக்கணுமோ, இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா என்னோடு இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்வீராங்க. ஆண்டவரே அப்பா எண்ணி முடியாத அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கபடியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா மூடப்பட்ட வாசல்களை திறப்புவீராங்க. அவங்க நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை செய்து உங்க நாமத்தை ஆண்டவரே அப்பா மகிமைப்படுத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தடைகள் மாறினதுக்காக நன்றி அப்பா. நீங்க அற்புதம் செய்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.